கிருஷ்ணகிரியில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் வேளாண் இயந்திரங்களை பராமரிப்பது தொடர்பான கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு துவக்கி வைத்து கடந்த 3 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு ரூபாய் 10 கோடியே 88 லட்சம் மதிப்பீட்டில் மானியத்தில் இயந்திரங்கள் வழங்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறை வளாகத்தில் வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் பராமரிப்பு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது வேளாண் இயந்திரங்களை எவ்வாறு இயக்குவது என்றும் வேளாண் இயந்திரங்களை எவ்வாறு பராமரிப்பது குறித்து வேளாண்மை இணை இயக்குனர் பச்சையப்பன் விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் மூலம் ட்ரோன் தெளிப்பான் பயன்படுத்துவது குறித்து செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் வேளாண்மை பொறியியல் துறை சார்பாக ரூபாய் 10.88 கோடி மதிப்பில் மானியத்தில் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது மகளிர் திட்ட அலுவலர் பெரியசாமி, வேளாண்மை துறை இணை இயக்குனர் பச்சையப்பன், ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ராஜமோகன், வேளாண்மை பொறியியல் துறை செயற்பொறியாளர்கள் சந்திரா, பரமேஸ்வரன், விவசாயிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போட்டதற்குரிய நமது மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்கள் இன்றைய தினம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.